வெல்கம் டு பயோதுளி 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி லெசன் 1. இந்த லெசன்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் தி ஆர்னித்தோஃபிலஸ் ஃபிளவர்ஸ் ஹேவ் தி ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஆர்னித்தோஃபிலஸ் அப்படின்னா பாலினேஷன் கேரி அவுட் பை பேர்ட்ஸ், பறவைகள் மூலமா பாலினேஷன் நடக்கிறது தான் ஆர்னித்தோஃபிலஸ் சொல்லுவோம். ஒரு பிளான்ட் வந்து பறவைகள் மூலமா பாலினேஷன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃபிளவர்ஸோட கேரக்டர்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஃபிளவர்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜ் இன் சைஸ். பூக்கள் வந்து எப்படி இருக்கணும்னா பெரிய சைஸ்ல இருக்கணும். ஏன்? அப்பதான் வந்து அந்த பெரிய சைஸ் வந்து பறவைகளை வந்து அட்ராக்ட் பண்ணும். த ஃபிளவர்ஸ் ஆர் டியூபுலர், கப் ஷேப்ட் ஆர் அண்ட் ஷேப்டு. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹம்மிங் பேர்ட் சொல்லுவோம் இல்லையா? ஹம்மிங் பேர்ட் பாத்தீங்கன்னா அதோடைய மூக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஷார்ப்பா நீட்டா மெலிசா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஹம்மிங் பேர்ட்ஸ் என்ன பண்ணும்னா தேனை தான் வந்து உணவா சாப்பிடும். அதோட மூக்கு இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பூ வந்து கப் ஷேப்ல இருக்கிறதுனால ஈஸியா இந்த மூக்கு என்ன பண்ணும்? இந்த கப்பு மாதிரி உள்ள இந்த பூக்குள்ள அதால ஈஸியா போக முடியும். ஓகேவா? அப்ப ஈஸியா இங்க உள்ள தேனை அது என்ன பண்ணிக்கும்? சக் பண்ணி எடுத்துக்கும். தேர்ட் பாயிண்ட், த ஃபிளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு. பூக்கள் எப்படி இருக்கணும்? நல்லா பிரைட் கலரா இருக்கணும். ரெட், ஸ்கார்லட், ஸ்கார்லட்னா கருஞ்சிவப்பு, பிங்க், ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் yellow which attract the birds. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபிளவர்ஸ் ஆர் சென்ட்லெஸ். வாசம் இல்ல, ஆனா என்ன பண்ணணும்? நிறைய தேன் சேர்க்கணும். ஏன்னா பறவைகள் வந்து நிறைய தேனை வந்து சாப்பிடும். ஒரு சில பறவைகள் வந்து தேனீக்கள் மாதிரி எதுதான் உணவா சாப்பிடும்னா அந்த தேனை மட்டும்தான் உணவா சாப்பிடும். போலன் அண்ட் நெக்டர். போலன் அண்ட் நெக்டர் ஃபார்ம் தி ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் ஃபார் த பேர்ட்ஸ் விசிட்டிங் தி ஃபிளவர்ஸ். அதாவது அந்த பூக்களை தேடி வரக்கூடிய அந்த பறவைகளுக்கு வந்து அந்த மலர்கள் வந்து எதை வந்து கொடுக்குது, வெகுமதியா கொடுக்குது அப்படின்னா அந்த போலனையும் நெக்டரையும் உணவா கொடுக்குது. இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the floral parts are tough and leathery to withstand the powerful impact of the visitors. அதாவது அந்த விசிட்டர்னா யாரு? பறவைகள். பூக்களை கம்பேர் பண்ணும்போது பறவைகள் வந்து வெயிட் அதிகம். அப்ப அந்த வெயிட்டான பறவை வந்து அந்த வெயிட்லெஸ்ஸான பூ மேல உட்காரும் போது பூ என்ன செஞ்சிடும்? டக்குன்னு உடஞ்சு கீழே விழுந்துடலாம். அந்த பூவோட காம்பு வந்து மெலிசா இருந்தா என்ன செஞ்சிடும்? பூ டக்குன்னு உடஞ்சு கீழே விழுந்துரும். சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த பூவோட காம்பு, இதழ்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க, டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பூ மேலதான் இந்த பறவை உட்கார்ந்துருக்கு. அப்ப அந்த பறவை உட்கார்ந்து தேன் குடிக்கிற வரைக்கும் அந்த பூ அங்க என்ன ஆகக்கூடாது? உடஞ்சு கீழே விழக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு அது எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த ஃபிளவர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஆர்னித்தோஃபிலஸ் ஃபிளவர்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்.